That is so nice, Ka. Okay, now please share what are the achievements you have attained so far. 10 kg weight loss is a major thing during menopause you have attained. And yes, I want to hear it from you. What are the things shifted for yourself? What are the achievements and how you have transformed so far in the last 1 year? என்னுடைய இந்த 1 இயர் ஜேர்னி அப்படிங்கிறத இப்போ பார்க்கும்போது நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுவும் எப்படின்னா ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸில் நான் 9 கேஜி ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். தட் இஸ் அ வெரி பிக் அச்சீவ்மெண்ட். அப்போ வந்து எனக்கு என்னென்னலாம் நான் அதில் வந்து எனக்கு ரெக்கவர் ஆகியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 என்னுடைய கொலஸ்ட்ராலுக்கு டேப்லெட் எடுத்துகிட்டு இருந்தது அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். நானாக ஸ்டாப் பண்ணலை அதை. ஆக்சுவலி டாக்டர்கிட்ட திரும்ப நான் இப்போ அந்த டைமில் வந்து நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன், இப்போ நான் இருக்குது சிங்கப்பூர், நான் இந்தியா போயிட்டு அங்கே டாக்டர் பார்த்துட்ருக்கேன். அந்த டாக்டர்கிட்ட திரும்ப நான் செக்அப் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கு அடுத்து செகண்ட் டைம் போயிருந்தபோது எனக்கு டோட்டலி நீ ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி டேப்லெட்ஸே நான் ஸ்டாப் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ அழகாக என்னுடைய கொலஸ்ட்ரால் லெவல் லோவர் லெவலுக்கு வந்துச்சு. லோவர்னால் கரெக்டான என்னுடைய இதுக்கு கரெக்டான லெவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த லெவல் வந்து குறைஞ்ச உடனே எனக்கு மாத்திரை எடுத்துக்க வேணாம், டேப்லெட்ஸ் எடுத்து போட்டுக்க வேணான்னு சொன்னோன்னா ரொம்ப ஒரு பெரிய ஹாப்பி. அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நான் ஃபீல் பண்ணேன். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோட நீ பெயின் சொன்னேன்னா 15 இயர்ஸாக நான் கோத்ரூ பண்ணேன் நீ பெயின். அது வந்து எனக்கு எப்படி ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்னா, அது ஒரு ஃபியராகவே இருக்கும். எனக்கு எஸ்கலேட்டரில் ஏறும் போதெல்லாம் இந்த காலை இந்த பக்கம் வைக்கலாமா, அந்த காலை இந்த பக்கம் வைக்கலாமா இப்படின்ற ஒரு ஃபீலில் இருந்துகிட்டு இருந்தது. நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அதில் நான் கிளைம் பண்ணி நடந்து போயிட்டுருக்கேன். அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஒரு ஃபாஸ்ட்டாக ஓடுறேன். அது எனக்கு ஒரு பெரிய, அது செகண்ட் அச்சீவ்மெண்ட்டு. தேர்ட் அச்சீவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்லீப்பிங் பேட்டர்ன். எப்போ பார்த்தாலும் ஒரு 3 ஹவர்ஸ் ஆனால் எழுந்திரிச்சிட்டேன், தூக்கம் வரலன்னு எழுந்திருப்பேன். ஆனால் இப்போ அந்த இதில் வந்து என்னென்னா, இந்த எக்ஸசைஸ் அண்ட் மெடிடேஷன் இதெல்லாமே எனக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எப்படி பார்த்தீங்கன்னா, நல்லா கரெக்டாக 6 to 7 ஹவர்ஸ் நல்லா அழகாக தூங்குறேன். அப்படியே இன்பிட்வீனில் நான் எழுந்திரிச்சா கூட உடனே ஒரு ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். என்னுடைய மென்டார் சொல்லுவாங்க எப்போதுமே, வந்து அப்பப்போ இன்பிட்வீனில் இந்த மாதிரி ஸ்லீப்பிங் டிஸ்டர்ப் ஆனிச்சுன்னா நீங்கள் ஒரு ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்லீப், எந்த இதையும் நம்ம திங்க் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி பண்ணிவிட்டு தூங்கினோம்னா அதை கண்டினியூ பண்ணிடலாம் அந்த ஸ்லீப்பிங்கை. ஸோ அதில் எனக்கு ஒரு தேர்ட் அச்சீவ்மெண்ட்டு.